அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசி, உங்கள் ராசிக்கு சனி 11 மற்றும் 12ஆம் அதிபதியாக வருவார். லாபத்தை கொடுக்குற கிரகமும் அவர் தான், விரயத்தை கொடுக்குற கிரகமும் அவர் தான். இப்போ உங்களுக்கு விரய சனி போயிட்டுருக்கு. விரய சனியில் எல்லா மீனராசிக்காரங்களும், உலகத்தில் இருக்க அத்தனை மீனராசிக்காரங்களும் விரய சனியில் இருக்கீங்க, மாட்டிகிட்டு இருக்கீங்க. செலவு, உங்களால் பணத்தை சேஃப்டி பண்ண முடியாது. ஏதோ ஒரு செலவு பாருங்கள். ஏதோ ஒன்று விஷயத்தில் இறங்குனீங்கன்னா, தொழில் வேலை விஷயமா எங்கேயோ போனீங்களா, ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பணத்தை சேஃப்டி பண்ண முடியாமல் இருக்குது. 2023-24 வரைக்கும் உங்களுக்கு விரையமாக தான் உங்கள் வாழ்க்கையே போயிட்டுருக்கு. அப்படி தான் இருக்கும், சரிங்களா? விரைய சனியோட வேலையை அப்படி தான் இருக்கும். ஏன்னா கர்மக்காரகன் சனி, கர்ம அமைப்புப்படி அவர் விரயத்தை கொடுத்துட்ருக்கார். அவர் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவரோட கடமை அந்த மாதிரி, சரிங்களா? அவர் கடமை அப்படி தான் இருக்கும். அவர் பண்ண வேண்டியதை பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ விரயத்தை கொடுக்குற கிரகம் விரயத்தை தானே கொடுக்கும். நிறைய பேர் புலம்புறாங்க, சார் பணம் வரலைங்க சார், லாபம் கிடைக்க மாட்டேங்குது, என்னால் சேமிப்பு பண்ண முடியல. அவர் விரைய சனிங்க, அப்போ விரயத்தை தானே கொடுப்பார். அது புரிஞ்சுக்கணும் நம்ம, சரிங்களா? இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், ஜென்ம சனியாக மாறப்போகுது. 7.5 சனியோட நடுப்பகுதிக்கு வர போகிறீங்க. வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, கும்ப ராசியில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு 12 இருக்க சனி உங்கள் ஜென்ம ராசி மேலே, உங்கள் உடம்பு மேலேயே சனியோட தாக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக, கவனமாக, சேஃப்டியாக இருக்கணும். நிறைய சொல்லலாம் மீனராசிக்காரங்களுக்கு, சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் தடுமாறினீங்கனாலும், கொஞ்சம் ஏமாந்தீங்கனாலும் அடுத்த லைஃப் வந்து வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுரும். சனி உங்களை கீழே தள்ளி விட்டுருவார். சரிவு சந்திக்கிறது தான் சனி உங்களை பார்ப்பார், கீழே கொண்டு போகிறது தான் பார்ப்பார் சனி. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக மாறுறார். ஜென்ம சனிங்கிறது என்ன? ஒரு மனுஷனோட உடம்புல அந்த சனி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சனியோட ஆதிக்கத்தில் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு நெகட்டிவான ஒரு கிரகம், ஒரு இருள் தன்மை உங்கள் உடம்புக்குள்ளே இறங்குனா எப்படி இருக்கும்? யாரோ நம்மளை அடித்து போட்ட மாதிரி இருக்கும். சோம்பேறித்தனம் ஒரு உடம்புல, குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வரும், வேலைக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனம் வரும், அடிக்கடி உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும், படுத்து தூங்கிட்டே இருக்கணும்னு தோணும். இதெல்லாமே இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் வரும். ஏற்கனவே ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு அப்படி தான் இருக்குது, சரிங்களா? அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராசி உங்கள் உடம்பு மேலேயே சனி வர்றார். சந்திரனுங்கிறது என்ன? மீனராசியில் பிறந்திருக்கீங்க, சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். சந்திரன் என்ற வீடு தான் ராசின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சந்திரனுங்கிறதுன்னு எண்ணத்தை குறிக்கிற கிரகம் சந்திரன். உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன், மைண்டை குறிக்கிற கிரகம் சந்திரன், புத்தி குறிக்கிற கிரகம் புதன். ஆனால் அவன் எண்ணத்தை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாமே சந்திரன் தாங்க. சந்திரன் கெட்டு போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ உங்கள் ராசி மேலேயே சனி வர்றார். அப்போ ஒரு ஒளி கிரகத்தோட ஒரு இருள் கிரகம் சேருது, கலக்குது. 2 கிரகம் கலவை ஏற்படுறதுனால அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மனசோர்வு, மன உளைச்சல், மனசில் ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை எல்லாமே உருவாகும். அப்போ இது 2 கிரகம் சேர்றதுனால சில பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். மன உளைச்சல் கொடுக்குங்க. நீங்கள் உங்களால் சிந்தித்து செயல்பட முடியாது. நல்லது பேசி கெட்ட பேர் வாங்கிக்குவீங்க, பேசி மாட்டிக்குவீங்க. அதனால் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தெளிவு வேணும் உங்களுக்கு. 4 தடவை 7 தடவைக்கு 10 தடவை யோசிச்சு முடிவெடுக்கிறது தப்பே கிடையாது, சரிங்களா? இறை வழிபாடு பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறை வழிபாடு, தியானம், யோகா பண்ணுறது மைண்டை ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். சுயநலமாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, டொனேஷன் கொடுக்கறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்கிறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுறதெல்லாம் ஒரு அருமையான பரிகாரமாக இருக்கும். உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த சனிக்குண்டான பரிகாரமாக அமையும், சரிங்களா? சனிக்குண்டான பரிகாரமாக இருக்கும். அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காலகட்டங்கள் தான் லவ் பிரேக்கப் ஆகிறது, கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை வர்றது, சந்தேகம் வர்றது, இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் தான் உருவாகும். மீனராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் தான் ஆரம்பிச்சிடாதீங்க. சொந்த தொழில் கண்டிப்பாக நஷ்டத்தை தான் கொடுக்கும். ஜென்மசனியில் சொந்த தொழில் பண்ணால் நிச்சயமாக நஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏற்கனவே உங்களுக்கு விரையமாக போயிட்டுருக்கு.
ஆனால் இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம அப்படி பண்ணி டெவலப் ஆயிடலாம், அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம இப்படி டெவலப் ஆயிடணும், முன்னேறிடணும், ஒரு ஐடியா வரும், மைண்ட் செட் வரும். ஆனால் இறங்குனீங்கன்னா இருக்கிறதையும் சனி வந்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதனால் இருக்கிற பணத்தை வச்சு சேஃப்டி பண்ணுங்கள். புதுசாக தேவையில்லாமல் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறங்கிற பேரில் ஒரு 2.5 வருஷத்துக்கு பண்ண வேண்டாம். 2027 நடுப்பகுதி வரைக்கும் நீங்கள் சொந்த தொழிலே பண்ணக்கூடாது. சொந்த தொழில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார், நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி நாங்கள் பிழைக்கிறது, நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புதுசாக உள்ள வரவங்களை கூட்டு தொழில்ங்கிற பேரில், பார்ட்னர்ஷிப்பில் பேரில் ஏமாந்து போகாதீங்க. சனி வந்து விரயத்தை தான் கொடுக்கும், நஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் இருக்கிற தொழில் அளவாக இது பண்ணிக்கோங்க. சுற்றி இருக்கிறவங்கள யாரும் நம்ப வேண்டாம். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவி கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, பிரிவினைகள், வாக்குவாதம், பிரச்சனை அப்படி இப்படின்னு வரதாங்க செய்யும். மனசில் நிம்மதி இருக்காது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் லேட்டாக தூங்குறது, நைட் லேட்டாக தூங்குறது, பகலெல்லாம் முழிச்சிருக்கிறது, இந்த மாதிரிலாம் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? மீனராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. இரவரான பிரயாணங்கள் மற்றும் எப்போவுமே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி இந்த காலகட்டங்களில் திருமணம் பண்ணலாம். ஜென்மசனி காலகட்டங்களில் திருமணம் பண்ணலாம். புத்திர பாக்கியமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு அமையும். சரிங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அஷ்டம சனி தான் தடங்களை கொடுக்கும். ஆனால் ஜென்மசனியில் மேக்ஸிமம் பாருங்கள், ஜென்மசனியில் தான் ஒரு சில பேருக்கு கல்யாணமே நடந்திருக்கும். 7.5 சனியில் தான் கல்யாணமே நடந்திருக்கும். அதனால் நீங்கள் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. வண்டி வாகனமெல்லாம் வாங்குறதுனா பார்த்து வாங்குங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கா, நல்ல தசாபுத்தி போகுதா, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருக்கான்னு தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அளவாக முதலீடு போட்டு பண்ணுறது நல்லது. பெருசாக ஆசைப்பட்டு நான் கூட்டு சேர்ந்து பண்ண போகிறேன், ஷேர் மார்க்கெட் பண்ண போகிறேன், நான் லாட்ரி வாங்கி எனக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது, அந்த எண்ணமெல்லாம் விட்டுருங்க. கண்டிப்பாக பெரிய நஷ்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி வாங்குறது, பங்குச்சந்தை, சூதாட்டம், இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் எல்லாம் போய் இறங்கிட வேண்டாம். பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும். ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் பண்ணுற சூழ்நிலை எல்லாமே இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதனால் ஜென்மசனி காலகட்டங்களில் எல்லா மீனராசிக்காரங்களும் கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். கவனமாக இருக்கிறது அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா மனக்குழப்பம் கொடுக்கும். சந்திரனோட சனி சேரனால மனக்குழப்பத்தை கொடுத்துரும். அப்போ உங்கள் மேலே ஒரு இருட்டு வருது. இப்போ எப்படி இருப்பீங்க? நீங்களால் தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியாது. ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு அப்படியே டயர்டாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும், தூக்கமாக வரும். குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெளியே குளிச்சுட்டு வந்தால் கூட அசௌகரியமாக இருக்கும், டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, மந்தமாக இருக்கும், டல் அடிக்க வைக்கும். சனினாலே டல் அடிக்கக்கூடிய கிரகம் தான், இருள் கிரகம். அப்போ உங்கள் மேலே வந்து எப்படி இருக்கும் அதை புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதனால் மீனராசிக்காரங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரக்காரங்களை ஏதோ ஒரு இதில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. சரிங்களா? அதாவது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க. அதனால் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவுல ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணிட வேண்டாம், சொந்த தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம், இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். முக்கியமாக சொல்லப்போனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட வேண்டாம். சரிங்களா? வேலையை மாற்றக்கூடாது. சில மன அழுத்தம், மன ரீதியான பாதிப்பு வரதான் செய்யும். அதனால தான் முன்னாடி சொன்ன இறை வழிபாடு, தியானம், யோகா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக வழிபாடு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு அந்த மனக்கட்டுப்பாடுன்னு ஒன்று உங்களுக்கு வரும். சரிங்களா? அதாவது வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும், இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கும். இது நல்ல காலகட்டம் கிடையாது. மன அழுத்தமும் டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை தரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த சனிப்பெயர்ச்சி எல்லா மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால் எச்சரிக்கை, கவனமாக இருக்கணும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.